ஆகாரமூட்டும் அன்னையாய், ஆதரவு கரம் நீட்டும் சகோதரியாய், ஆறுதல் சொல்லும் தோழியாய், அரவணைக்கும் மனைவியாய், அன்பை கொட்டும் குழந்தையாய், வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நம் வாழ்வோடு இரண்டரக் கலந்தது பெண்மை மட்டுமே. பெண் அவள் அகிலத்தில் பிறக்கிறாள், அனைவருக்குமாய் பாரம் சுமக்கிறாள். ஆனால் அவளுக்காய் வாழ்ந்ததே இல்லை. ஆம், அவளின்றி ஓரணுவும் அசையாது. கருவில் மங்கையராய் பிறந்து, வயிற்றில் குழந்தைகளை சுமந்து, மார்பில் கணவனை தாளாட்டி, முதுகில் குடும்பச் சுமைகளை தாங்கும் மங்கையருக்கு மகளிர் தினம் ஒரு இனிய சமர்ப்பணம். இந்த மகளிர் தினத்தை ஒட்டி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பில் மகளிர் தின பொதுக்கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதன் சிறப்பு தொகுப்பை இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தமிழக அரசியலில் இன்று தவிர்க்க முடியாத சக்தியாய் நிற்பது தேமுதிக மட்டுமே. காரணம், தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி எழுத கேப்டனால் மட்டுமே முடியும் என்பதுதான். எல்லா கதவுகளும் இப்போது கேப்டனுக்காய் திறந்திருக்கின்றன. எல்லா கரங்களும் கேப்டனின் கரம் பற்றி நடக்கவே காத்திருக்கின்றன. இந்த சூழலில் அகிலத்தின் அடையாள சின்னமான அன்பின், ஆதரவின், அரவணைப்பின், ஆறுதலின் பிறப்பிடமான பெண்களை போற்றும் வகையில் மகளிர் தின பொதுக்கூட்டம் ராயப்பேட்டையில் நடைபெற்றது. திரண்டு வந்த பெண்கள் கூட்டத்தால் ராயப்பேட்டை மகளிர் கோட்டையாய் மாறியது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த மகளிர் கோட்டையும் கேப்டன் பக்கம் நிற்கிறது என்பதற்கு இதுவே உத்தரவாதம். ராயப்பேட்டை கூட்டம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு கேப்டனை அழைத்து வந்து முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்து அழகு பார்க்கும் என்பதையே பிரதிபலித்தது. அந்த குரல்கள்தான் எங்கெங்கும் எதிரொலித்தது. இன்று தமிழகம் தரம் தாழ்ந்து தறிக்கெட்டு ஓடும் கடிவாளம் இல்லாத குதிரை போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. விலைவாசி என்ற ஏற்றத்திலும், வேலையில்லா திண்டாட்டத்திலும், மதி என்ற அரக்கனிலும் சிக்கொண்டு சீராடி கொள்வதிருக்கின்றது. அதை கரங்களை விளக்கமாக நின்று நம்மை காப்பாற்றுகின்ற ஒரே கேப்டன் நம்முடைய கேப்டன் அவர்கள்தான். யாரும் மறந்து விடாதீர்கள், நம்முடைய கேப்டன் தான் வருங்கால முதல்வர். அதற்காக நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். மனசாட்சி ஒன்றுதான் மனிதனை அசைத்து பார்க்க முடியும். ஆனால் தமிழக அரசு ஜெயலலிதாவிற்கு மனசாட்சியே இல்லை. பெண்ணுக்கு பெண்ணே தீங்கு இழைக்கலாமா? பெண்ணுக்கு பெண்ணே தீங்கு இழைக்கலாமா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்கள், துண்டை காணாம் துணியை காணாம் என்று எல்லோரும் விரட்டிவிடத்தான் போகிறார்கள். மனசுமைகள் அதிகமாகும் பொழுது தாங்க முடியாத தாலிப்பாலங்கள் தகர்ந்து போகின்றன. தாங்க முடியாத தாலிப்பாலங்கள் தகர்ந்து போகின்றன. ஒரு தாலிக்கு தங்கத்தை கொடுத்துவிட்டு 9,000 தாலி அருந்து விழுகின்றது. ஒரு திருமணமான பெண் 2 மாதத்தில் தன்னுடைய குடிகார கணவனிடம் தன்னுடைய உடைமைகள் எல்லாம் கொடுத்துவிட்டு கதறுகிறாள். ஐயா, பூக்கும் முன் பார்த்தாய், பூத்த பின் ரசித்தாய், ரசித்த பின் பறித்தாய், பறித்த பின் என் வாழ்வை ஏன் சிதைத்தாள் என்று கதறுகிறாள். இப்பொழுது நமது கண்முன்னே நிற்பது மிகப்பெரிய ஒரு சவால். அதாவது 2016 தேர்தல் களம். மகளிராகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேச்சாளராக, ஒவ்வொரு செயல் வீராங்கனைகளாக உருமாறும் பொழுது நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சி 3வது இடமல்ல
முதலிடத்தை நாம் பிடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை அரியணையில் அமர்த்தும் வரை, முதல்வராக அரியணையில் அமர்த்தும் வரை நமக்கு ஓய்வில்லை, ஒழிச்சல் இல்லை என்பதை ஒவ்வொரு மகளிர் அணியும் சிறப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நமது தென்னகத்து ஜான்சி ராணியாக, வீரமங்கையாக நமது பாசமிகு அன்னியார் நம்மோடு இருக்கிறார். நம்மை வலுப்படுத்த, நம் கரத்தை வலுப்படுத்த அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். கேப்டன் என்ற ஆலமரத்தை தாங்கும் விழுதுகளாக மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களும் மற்றும் கேப்டன் என்ற ஆலமரத்தை தாங்கும் ஆணி வேர்களாக மகளிர் அணி நிர்வாகிகள் இருக்கும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு என்றைக்குமே தொய்வு என்பதை இல்லை என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி இருக்கிறது, ஆட்சி மாற்றம். இந்த ஆட்சி என்னங்க பண்ணிட்டு இருக்கு? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கடைக்கோடி தமிழன் வரை மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? ஐயோ கடவுளே, அம்மானா அன்புன்னு நாங்க நினைச்சோம், இப்பதாங்க தெரியுது அராஜகம், விளம்பரம் அப்படிங்கறதுன்னு நினைச்சு பொறுமிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாக்குச்சீட்டையும் இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க உங்க முகத்திரையை கிழிச்சு உங்களை கொடநாட்டுல போய் ஓய்வெடுக்க வைக்க போறோம்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. முக்காவாசி நாள் அந்த அம்மா ஓய்வு தாங்க எடுத்துட்டு இருக்காங்க. அது உடல்நிலை சரியில்லையா இல்ல அரசு சுணக்கமாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். முக்கியமா நம்ம அன்னியார் அவர்கள் சொல்லுவாங்க, கேப்டன் அவர்களை யாரு சீண்டி பேசுறாங்களோ அவங்க மார்க்கெட்டே இல்லாம அழிஞ்சு போயிடுவாங்கிறது. அது சொல்லுவாங்க எப்பயுமே. அன்னி காமெடியன் முதல் கொடநாடு நாயகி வரைக்கும் எங்க இருக்காங்கன்னு தெரியாம போயிடுவாங்க. ஏன்னா அதை அவங்க அனுபவிச்சுவாங்க. இப்ப எந்த இடத்துல இருக்காங்கன்னே தெரியல. கேப்டன் அவர்களை சீண்டி பேசுனாங்க, அவங்கள எந்த அளவுக்கு திட்டணுமோ திட்டினாங்க. இன்னைக்கு அவங்க இருக்கிற இடமே தெரியாம போச்சு. அதே மாதிரி இந்த அம்மாவும் என்ன பண்ணாங்க, போய் ஜெயில இருந்துட்டு வந்தாங்க. நான் கேட்கிறேன், சமீபத்தில் வெள்ளம் வந்ததுல உங்க அம்மா என்ன பண்ணாங்க? இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் அம்மா என்ன செஞ்சாங்க? தன்னை மறந்த நிலையில போய் அவங்க தொகுதியில போய் வாக்காள பெருமக்களேன்னு பேசுறாங்களே, இப்படிப்பட்ட கேவலமான முதலமைச்சர் உங்க கண்ணுக்கு தெரியலையான்றத இந்த ஊடகத்துறையை பார்த்து கேட்கிறேன். என் அருமை தாய்க்குளமே, நம்ம கேப்டன் என்ன செஞ்சாருன்றத உங்களுக்கு தெரியுமா? வேட்டிய மடிச்சு கட்டி கருப்பு நிற தண்ணியில கால வெறும் செருப்பு காலோட நடந்து போய் ஒவ்வொரு தொகையிலும் போய் என்னுடைய தாய் குலத்துக்கு ஆதரவு கரம் நீட்டி அன்பு சொல்லி ஆதரவு சொல்லி வழிகாட்டினாரியா எங்க கேப்டன். அப்படிப்பட்ட தலைவர் ஒரு நல்ல தலைவரா? கார்ல மழை தண்ணி கூட படாம வாக்காள பெருமக்களில் எதுக்கு போயிருக்கோன்னு கூட தெரியாம கையை நீட்டி பேசுறாங்களே, அவங்க ஒரு முதலமைச்சரா? ஒரு பெண் ஆட்சி செய்கின்ற தமிழகத்தில் சில உதாரணங்களை சொல்கிறேன். டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவின் கொலை, எஸ்விஎஸ் மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த 3 மாணவிகளின் அகால மரணம், தருமபுரி வேளாண் கல்லூரி மாணவர்களின் பஸ் எரிப்பு, உடுமலைப்பேட்டையில் ஒரு பெண்ணை தலைகீழாக கட்டி லத்தியால் அடித்தது, சட்டக்கல்லூரி இடமாற்ற பிரச்சனையில் போராட்டம் செய்த மாணவிகளை நடு ரோட்டில் அடித்து இழுத்தெடுத்துக் கொண்டு போனது, அதற்கு உச்சகட்டமாக தனது வாழ்வாதாரத்திற்காக போராடிய மாற்றுத்திறனாளி பெண்களை நெஞ்சில் எட்டி உதைத்து காவலர்கள் அழைத்து சென்றது. இது போன்ற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற 1800 சம்பவங்களும் 21,000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களும் கடந்த 5 ஆண்டுகளில் அரங்கேறி இருக்கிறது. தனது சொல்லாட்சி மூலம் புயலின் வேகத்தோடும் பூகம்பத்தின் அதிர்வோடும் பேசும் சொல்லரசி, மகளிர் குலம் போற்றும் மங்கையர் கரசி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உரையாற்றியதை இப்போது பார்க்கலாம். இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே முதல்ல அவங்க ஆட்சி செய்தது பீய வச்சு. ஒண்ணு, அவங்க ஆட்சி அவலத்தை பார்த்து ரோட்ல போராட்டம் பண்ணும்போது போலீஸை வச்சு தடுத்து சட்டம் ஒழுங்கை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்களை வச்சு இந்த அம்மாவுடைய ஆட்சி சாதனை ஆட்சி நடப்பது போல ஒரு பிரம்மையை ஏற்படுத்துவாங்க.
அடுத்தது பன்னீர்செல்வத்தை வச்சு தன்னுடைய கட்சி ஒழுங்கா நடக்கிற மாதிரி ஒரு பிரமையை உருவாக்குனாங்க. அதுதான் நான் எப்பயுமே சொல்வேன், 3 Pயை வச்சு இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்யறாங்க. ஒன்னு போலீஸ், ஒன்னு பிரஸ், அடுத்தது பன்னீர்செல்வம். ஆனா இப்ப ஜெயலலிதா நடத்தி கொண்டு இருக்கிற ஆட்சி பாத்தீங்கன்னா எல்லாமே நம்பர்களை வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு 110 விதியின் கீழே சட்டசபையில பேசுவாங்க, இல்ல எங்க சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் வரப்போகுதுன்னா உடனே 144, அதாவது அங்க போட்டு உடனே அங்க மக்கள் மூவ்மெண்டே இல்லாம தடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அங்கீகாரம் இன்னும் 33% இன்னும் நிறைவேறாத நிலையில தேர்தல் வரப்போகிறது, பெண்களின் ஒட்டுமொத்த ஓட்டையும் வாங்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக 50% உள்ளாட்சியில பெண்களுக்கு தருவேன் என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை ஜெயலலிதா அவர்கள், அதுவும் ஆட்சி அதிகாரம் முடிகின்ற தருவாயத்தில் கொடுத்திருப்பதை பார்த்து தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுமே எள்ளி நகையாடக்கூடிய ஒரு அறிவிப்பாக தான் இருக்கிறது. ஜெயலலிதா என்றாலே மாயை, மாயை. அந்த மாயை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த மாயம் இன்னும் எத்தனை நாளைக்கு நிலைக்க போகிறது? அந்த சாயம் வெளுத்து ஜெயலலிதா என்ற மாயம் ஒன்றும் இல்லை, அது 0 தான் என்பதை 2016 தேர்தலில் நிச்சயமாக மக்கள் தேர்தல் முடிவுகள் மூலம் ஜெயலலிதாவுக்கு பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாகவே தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கேன். அன்னைக்கு ராஜீவ் காந்தி என்கின்ற ஒரு மாபெரும் தலைவரின் படுகொலை செய்யப்பட்டதனால எம்ஜிஆர் என்கின்ற ஒரு உயர்ந்த மனிதனின் கரிஷ்மாவாலியும் ராஜீவ் காந்தி என்கின்ற மனிதரின் ஆத்மாவாலையும் இன்னைக்கு முதலமைச்சராகி இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் தேர்தல் நேரம் வரும் பொழுது அந்த ராஜீவ் கொலையாளிகளை இன்னைக்கு மீண்டும் கையில் எடுக்கிறார். அந்த அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் தேர்தல், ஓட்டுல ஜெயிக்கணும், மீண்டும் ஆட்சியில வந்து உட்காரணும், தமிழ்நாட்டை மீண்டும் சுடுகாடு ஆக்கணும், கோடி ஆயிரம் கோடி ஊழல் செய்யணும். இதுதான் அவங்களுடைய ஒரே அஜெண்டாவே தவிர இதரை தவிர வேற எந்த மாற்றமும் இங்க தமிழ்நாடுல நாம பார்க்கலன்னு சொல்லி எல்லா மக்களுமே இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இங்க வச்சிருக்காங்க. இங்க பிளட் வந்தப்போ என்ன ஆச்சு? தண்ணியால சூழப்பட்டு எல்லா மக்களுக்கும் சாப்பாடு கிடைக்கல, போக்குவரத்து இல்ல, மருந்து மாத்திரை இல்ல, கரண்ட் இல்ல, எவ்வளவு இன்னல்களை பட்டாங்க. இதற்கு யார் காரணம்? முழுக்க முழுக்க ஆளும் ஆட்சியை செய்யும் ஜெயலலிதா அவர்கள் தான் இதுக்கு முழு காரணம். ஏன்னா இன்னைக்கு தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை கொன்ற ஒரு நாடா தமிழ்நாடு மாறி போச்சு. செம்பரம்பாக்க ஏரி ஃபுல்லாயிருச்சு, ஏரியை திறந்து விட்டுலாமா வேணாமா என்று அந்த அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்கே 3 நாள் அதிகாரிகள் காத்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுனால செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவு அடைஞ்சு மிட் நைட், அதாவது நள்ளிரவுல வேற வழியே இல்லாம அன்னைக்கு திறந்து விட்டதனுடைய விளைவு தான் ஒட்டுமொத்த சென்னை சிட்டியே இன்னைக்கு மழையில மூழ்கக்கூடிய ஒரு நிலைமை. குடிசை பகுதியில, தாழ்வான பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களுமே இன்னைக்கு தங்களுடைய உடைமைகளை இழந்து, வீடுகளை இழந்து, எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நிர்கதியா நிற்கிறாங்க என்றால் அதற்கு ஒரே காரணம் நிர்வாக திறமை இல்லாத ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சிதான் என்பதை பெண்களாகிய நீங்கள் முதல்ல உணரணும். ஒரு இடத்துல ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளுக்காக இலவசமாக புடவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி அறிவிச்சாராம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களம் மாதிரி ஒரு 10,000 லேடிஸ் சேர்ந்து போய் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி அடிச்சு முடிய பிச்சு ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டு அந்த இலவச புடவை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி ஒருத்தர் நீங்க இப்படி போய் ஏன் கஷ்டப்படுறீங்கன்றது உண்மையிலே அன்னைக்கு டிவியை பார்த்து அன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் தூங்கல. இது உண்மை. தாய் குலங்களே, உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன், உங்க சகோதரியா, இலவச பொருட்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னா அங்க போய் தயவு செய்து உங்கள் தன்மானத்தை நீங்கள் இழக்காதீர்கள் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் தாழ்மையோட கேட்டு, ஒரு 100 ரூபாய் புடவையை அவங்க கொடுக்கிறதுக்காக உங்களை எல்லாம் தன்மானம் இழக்க செய்து இன்னைக்கு அத்தனை தூரம் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு அவல ஆட்சி கொடுக்கிற அந்த புடவை நமக்கு தேவையா என்று நீங்கள் சிந்திக்கணும். ஜெயலலிதா அவர்கள் சாதனை ஆட்சின்னு சொல்றாங்க, அதனால எல்லா இடமும் மீட்டிங் போட சொல்றாங்க. இது சாதனை ஆட்சி இல்ல, வேதனை ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாடை அவங்க விட்டுட்டு போகும்போது
5 லட்சம் கோடி தமிழ்நாடு இன்னைக்கு கடனாளிகளா நம்ம எல்லாரையும் வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு தமிழ்நாடு 5 லட்சம் கோடி கடன்ல இன்னைக்கு சிக்கி இருக்கிறது என்றதை நீங்கள் எல்லோரும் உணரணும். இதுதான் ஜெயலலிதாவின் சாதனையை தவிர வேற எந்த சாதனையும் இங்க நடக்கல. மணல் கொள்ளை ஒரு பக்கம், கனிம வள கொள்ளை, இன்னைக்கு கிரானைட் ஊழல் என்ற அத்தனை துறையும் ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஊழல்களுக்கெல்லாம் நாம முற்றுப்புள்ளி வைக்க நேரம் தமிழ்நாட்டில் வந்துருச்சுன்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். திமுக என்றாலே தில்லு முள்ளு கட்சி என்று நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதே போல அதிமுக என்றாலே அனைத்திலும் தில்லு முள்ளு கட்சி என்பதை இந்த 5 ஆண்டு மிக தெளிவா நிரூபிச்சிருக்காங்க. அதே போல அதிமுக திமுகவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது நம்ம தேமுதிக. இந்த 2 ஊழல் கட்சிகளையுமே தமிழ்நாட்டை விட்டு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் ஆட்சி சென்ற இந்த 2 கட்சிகளையும் தமிழகத்தை விட்டு விரட்டக்கூடிய நேரம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அந்த நேரத்தை நாம மக்கள் நல்லபடியா பயன்படுத்தி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்லி உங்க எல்லாருமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்லி யாரோ வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. சரி, இவ்வளவு பெரிய ஆர்வலர்கள்ங்கிறாங்களே, இவங்க உண்மையிலேயே நல்ல குறிப்பை எடுத்து நல்ல தெளிவான ஒரு கருத்தை தான் சொல்ல போறாங்களாக்கும் அப்படின்னு நான் கூட ஆரம்பத்தில் உட்கார்ந்து பார்த்ததுண்டு. ஆனா இது எல்லாமே ஆளும் கட்சியினால் நடத்தப்படக்கூடிய செட்டப் அப்படிங்கிறத புரிஞ்சப்பறம் இப்ப நான் பார்க்கறதே கிடையாது என்பதை இந்த நேரத்தை ஒளிவு மறைவு இல்லாம உங்க முன்னாடி சொல்றேன். ஒரே ஒரு உறுதிமொழியை நாம் அனைவரும் சேர்ந்து இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டு அதோட என்னுடைய உரையை முடிக்கணும். நான் சொல்றத 5 வார்த்தை லெட்டர் லைன் தான் ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லி உங்க எல்லோரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுதியேற்போம், உறுதியேற்போம். லஞ்சம் ஊழல் இல்லா ஆட்சியை கொண்டு வருவோம். ஏமாற மாட்டோம், ஏமாற மாட்டோம். இலவச பொருட்களை கண்டு ஏமாற மாட்டோம். இழக்க மாட்டோம், இழக்க மாட்டோம். இலவசங்களுக்காக தன்மானங்களை இழக்க மாட்டோம். வாங்க மாட்டோம், வாங்க மாட்டோம். ஓட்டுக்காக காசை வாங்க மாட்டோம். விற்பனைக்கல்ல, விற்பனைக்கல்ல. எங்கள் ஓட்டு விற்பனைக்கல்ல. இங்கு சொல்லப்பட்ட இந்த வாக்கியங்கள் தொலைக்காட்சியில பார்க்கிற அத்தனை பெண்களும் உறுதிமொழியாக ஏற்று வரப்போகும் தேர்தல்ல ஒரு நல்ல ஆட்சியை நாம கொண்டு வரணும். 100% அத்தனை பேரும் வாக்குகளை பதிய வைங்க. சம்மர் வெக்கேஷன் சொல்லி வெளிநாட்டுக்கோ வெளி ஊர்களுக்கு போயிடாதீங்க. தாய் குலங்களே, மாணவ மாணவிகளே, மே 19ஆம் தேதிக்குள்ள உங்க ஷெட்யூல முடிச்சு வந்துடணும். அத்தனை பேரும் நீங்க ஓட்டு போடணும். அப்பதான் நம்மளால கள்ள ஓட்டுகளை தடுக்க முடியும் என்பதை தெரிவிச்சுக்கிட்டு, வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை. அந்த வாக்களிப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பெண்களாகிய உங்களை பார்த்து நாங்க கேட்கிறேன், ஒரு சமுதாய மாற்றம் வர வேண்டும் என்றால் அது பெண்ணால தான் உருவாக்க முடியும். அது ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து அந்த மாற்றம் வரணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். எதிராய், அடக்குமுறைகளுக்கு எதிராய், ஆணவத்திற்கு எதிராய் நின்று போராடி வென்று காட்டி வரும் தமிழர்களின் விருப்பத்திற்குரிய தலைவர் கேப்டன் பேசியதை இப்போது பார்க்கலாம். விஜயகாந்துக்கு பேச தெரியாது, பத்திரிகையில் எழுதுறது. விஜயகாந்துக்கு ஏதோ வளர்றாரு, பேச தெரியாது. அவர் வளரிக்கிட்டே இருக்காரு. என்ன வளர்றேன்? என் கட்சியை பற்றி எனக்கு தெரியும். எப்படி கொண்டு போகணும், இவ்வளோ தூரம் மகளிர் கூட்டம் எப்படி வந்துச்சு, எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம் என்று தயவுசெய்து சொல்லி கிழுகிறேன். அவங்க வந்து சொல்கிறாங்களா, இல்லை அதுங்க இதுங்க எப்படிங்க இப்படி போகிறாரா அப்படி போகிறாரா, பணம் வாங்குறாரா, ரேட்டு கூட வாங்குறாரா, இல்லை சீட்டு கூட வாங்குறக்கா? எனக்கு சீட்டும் கூட வாங்கலை, இது வாங்கலை. இதே அளவுக்கு ஜெயலலிதா பற்றி எழுதலாமே. ஜெயலலிதா என்ன மக்களுக்காக செஞ்சார்கள்? மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. ஏதோ டிவிக்கும் பத்திரிக்கையும் இப்போ சூட்கேஸ் கொடுக்குறான், இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்காங்களே, காவல்துறையை வச்சுக்கிட்டு இருக்கனால நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. பயப்படாதீர்கள். எத்தனை நாளைக்கு தான் பயப்படுன்னு பார்த்துக்கொள்வோம். பத்திரிகை நண்பர்களே, நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கணும். இல்லைன்னா விஜயகாந்த் கூட்டணி பற்றி சொல்லுவாரா? நீங்களாக ஒரு கற்பனை. விஜயகாந்த் இன்னைக்கு அநேகமாக கூட்டணி பற்றி சொல்லாட்டி என்ன பண்ண போகிறீங்க?
இல்லையா? சொல்லாட்டி என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண போகிறேன். வழக்கம் போல் குழப்பம் தான் இருக்கு விஜயகாந்த். எனக்கு எந்த ஒரு குழப்பமோ எதுவும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் எனக்கு ஒன்றும்லாம் தெளிவாக தான் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஒன்றா என்னைக்குமா எனது கட்சி தொண்டர்கள் இவ்வளோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் வந்ததுனால சொல்லுகிறேன், விஜயகாந்த் தனியாகத்தான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறேன் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன். இப்போது கட்சி தனியாகத்தான் இருக்கும் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன், திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, எந்தவித கூட்டணியும் இல்லை. அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, குழப்புவாங்க அவங்கள. அங்கே இருக்கிறவங்க யாராவது குழம்பாதீங்க, நான் தனியாகத்தான் நிற்க போகிறேன், தனியாகத்தான் இந்த விஜயகாந்த் நிற்பான், தனியாகத்தான் சந்திப்பேன். அந்த குழு எது கூட்டணி, நீங்கள் கூட்டணி குழுவா அப்படின்னு இல்லை. சுதீஷ் அவர்கள் தலைமை, எல்கே சுதீஷ் அவர்கள் தலைமையில் என்னுடைய பொருளாளர் இளங்கோ அவர்கள், கொள்கை பொறுப்பு செயலாளர் சந்திரகுமார் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் பார்த்தசாரதி அவர்கள், என்னுடைய ப்ரொஃபஸர் ரவீந்திரன் அவர்கள், அதே போல மாவட்ட செயலாளரான அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள், இவர்கள் 7 பேரும் உட்கார்ந்து தான் நீங்கள் உங்களுடைய வேட்பாளர்கள் யார் யார் என்று எனக்கு கொடுக்க வேண்டும். தைரியம் தான் புருஷ லட்சணம். நான் உங்களை சொல்லவில்லைங்கிற வைக்கா. ஏன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தைரியமாக சொன்ன, தவறு இருந்தால் தவறு, தப்பு இருந்தால் தப்பு, இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுகிறார். சொல்லணுங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்து என்று உங்கள் எல்லாரிடம் விடைபெற்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். மகளிர் தின பொதுக்கூட்டம் நடத்தி பெண்மைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் கேப்டன். அந்த தலைவனுக்கு வாக்களித்து கோட்டையில் அமர வைப்பதே தனது கடமை என்று எண்ணுகிறதே பெண்ணினம். காரணம், இன்றைய அரசியலில் கண்ணியமான ஒரு தலைவராய் காட்சி தரும் கேப்டனுக்கு வாக்களிப்பதே தங்களுக்கு புண்ணியமான செயல் என்றே திண்ணிய நெஞ்சத்தோடு இருக்கிறது பெண்ணினம். இந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.